ஸோ ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அங்கே பிரெட் ஆம்லேட் அப்புறம் வேறு என்னடா அதுவும் இல்லாமல் எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா என்னை கூப்பிட்டுட்டு எங்கள் பாட்டுல மேட்ச் பார்த்துன்னு இருந்தாருங்க. நிலா அழகாக இருக்குல்ல பார்க்கவே. நான் இப்போ வந்து நாங்கள் பிரேக்காக வந்திருக்கோம். பசங்க மழையில் எப்பயுமே இவங்க சாப்பிட்ற கடை இன்னைக்கு க்ளோஸில் இருந்ததுனால ஏன்டா பெஞ்ச கொஞ்சம் மழைக்கே வாடா இவ்வளோ தண்ணி நிற்கிது. இது போட்டு 18,000 சம்பாதிக்க மாதம் 60. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் லஞ்சுக்கு வெளில வந்துட்டோம். மழையில் இப்போ நனைஞ்சு போகவே எனக்கு அப்படியே வெறுப்பாக இருக்குது. மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அப்படி சென்னையில் மழை இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்குமே வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் vlog தான். ஸோ நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன். என்னோடய கேப் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இன்பிட்வீனில் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்ற வேலை அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்ம கேபுக்கு திருப்பி நடந்து போகணும். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி என் டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கார குழம்பு வெள்ளை சாப்பாடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டைம் இருக்கிறதுனால நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். அடே என்னடா இத்தனை நாளாக வெளியே பிச்சுக்கிட்டு வெயில் வச்சுட்டு இருந்தது, இப்போ என்னென்னா ஒரு மாதிரி காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மழை வேறு பெஞ்சிச்சுன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் காலையிலேருந்து வெளியவே போகல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ சும்மா போய் எட்டி பார்த்தா மழை பெஞ்சிருக்கு வேறு மாதிரி. ஆனால் சென்னையில் மழை இருக்குன்னு சொல்லவே இல்லை. சரி ஓகே, நமக்கு நல்லது தான். சரி வாங்க நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படி இருக்குது. வாங்க நாங்கள் கிளம்புவோம். மழையில் இப்போ நனைஞ்சு போகவே எனக்கு அப்படியே வெறுப்பாக இருக்குது. நான் தான் கேபுக்கு லேட்டாக வரேன்னு பார்த்தா இவர் அதுக்கு மேலே லேட்டாக வராரே. ஸோ ஒரு வழியாக கேப்மே வந்துருச்சு. நானுமே கேபில் ஏறி உட்காந்துட்டேன். இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்ததுனால ஒரு மாதிரி லைக் எல்லா ஏரியாவுமே அப்படியே சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நான் ரசிச்சுட்டே போனேன். அண்ட் தென் எப்படியோ நான் ஒரு வழியாக என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் பிரேக்கப்பும் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் லஞ்சுக்கு வெளில வந்துட்டோம். முன்னாடி அவங்க என் டீம்மேட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இருக்க மழை வேற பெய்யுது. எப்பயும் போல் இவங்க வந்து வெளியே தான் போகிறாங்க. ஸோ வாங்க நம்ம போவோம். எனக்கு ஆக்சுவலாக இந்த மழை பெஞ்சு தண்ணின்னு என்னலாம் சுத்தமாகவே பிடிக்காது. ஒரு மாதிரி சதன்னு இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட்ஸ்ட்டு வாங்க போவோம் அப்படின்னு. ஏன்டா பெஞ்ச கொஞ்சம் மழைக்கே வாடா இவ்வளோ தண்ணி நிற்கிது. அப்போல்லாம் மழை பிச்சுக்கிட்டு அடித்தா என்னடா பண்ணுறது. ஸோ பேட். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குலாம் போயிருந்தோம். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரானோம். ஸோ ஃபைனலாக இவங்க வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த டேட் பாம் அப்படின்ற ஷாப்புக்கு தான் உள்ளே போயிருந்தாங்க. பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே க்ரௌடடும் இல்லாமல் இருந்ததுனால சரி ஓகே நம்ம இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். என்கிட்ட என்னோடய ஃபுட் இருக்குது. இவங்க எல்லாருமே இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. பண்ணு காத்தி பண்றா. ஆல்ரெடி பண்ணிட்டேன் எனக்கு. ஸோ வந்து இதில் என்ன ஃபன்னு, நான் இது வந்து என்னோடய vlog வந்து நான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணிட்டேன். இவங்க எல்லோரும் என் vlog வந்து அந்த டைமில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பசங்க மழையில் எப்பயுமே இவங்க சாப்பிட்ற கடை இன்றைக்கி க்ளோஸில் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் எல்லாரோட பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டா அவங்களோட ஃபஸ்ட்லேயே இன்றைக்கி தீர்த்துக்கிறாங்க. பிரெட் ஆம்லேட் அப்புறம் வேறு என்னடா சேலரி போட மாட்டாங்க. அதனால இப்போ காசு இல்லை. மேகி அப்புறம் பிரெட் ஆம்லேட்டு கோல்டு காஃபி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு. சரி ஓகே அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆசை வந்ததுனால நாங்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த மழைக்கு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நீங்களுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பானிபூரி கடைக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்துச்சு. இத்தனால நான் ஏன் இந்த பானிபூரி கடையை பார்க்கல அப்படின்னு சொல்லி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்காக நான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடி வந்து கார்த்திக் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்துவிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து நாங்கள் பிரேக்காக வந்திருக்கோம்.
நிலா அழகாக இருக்குல்ல பார்க்கவே. நான் ஆக்சுவலாக வந்து இப்போது ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். இப்போ கேபுக்காக போகணும். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் திருப்பி கேபுக்கு போகிறேன். வாங்க போகலாம். போய் பேகை வச்சுட்டு கடகடன்னு ஓடி வந்து இந்த பசங்க கூட கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கேப் ஏறணும். கைஸ் இவனுங்க வந்து என்னை கூப்பிட்டானுங்க. ஓகேவா, கூப்பிட்டானுங்க. என்னை கூப்பிட்டுட்டு இவங்க பாட்டுல மேட்ச் பார்த்துன்னு இருந்தானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இப்போ வந்து vlog எடுக்கலையான்றாங்க. நாங்க என் பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண vlog அவ்வளவுதான். ஓ நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணீங்க. நாங்க தான் ஞாபகப்படுத்தணும் அந்த vlog. நல்லா பண்றானுங்க. சூப்பரா. ஆமா பானிபூரி சாப்பிடுறது. ஆனா 2000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். முடிக்கும் அப்படியே ஏறிடுது. சோ गाइस நாங்க எல்லாரும் இன்னும் கொண்டாந்து இப்ப கிளம்பிடுவோம். சோ உங்க எல்லாரும் டாடா பை சொல்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நல்லா பை பை. எப்படிதான் மேனேஜ் பண்றானோ தெரியல. சரி கேபை விட்டு இறங்கி நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஃபுல்லாக ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா என் ஃபோனில் சார்ஜ் நிற்க மாட்டேது. எனக்கு இப்போ தான் புரியுது ஐஃபோன் யூசர்ஸ் வந்து சார்ஜர் பிரச்சனை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக முடியல, சார்ஜரே இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது ஃபோன். அப்பப்போ ஒரு மேக்ஸிஃப் தான் வாங்கணும் போல் சீக்கிரமாகவே. முடியலப்பா. ஐயோ இந்த பிரச்சனையை நான் எத்தனை நாளைக்கு வச்சு ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சுத்தமாக இல்லை, 2% 3% தான் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ணி நான் மேலே போகணும். அதுக்குள்ளே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஐ டோன்ட் ஹவ் மச் எனர்ஜி டு ஸ்பீக். தூங்கணும் அப்படி இருக்க மைண்டு. ஸோ சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்குறதா என்னோடய வேலை. ஸோ நான் இப்போது இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் டாட்டா பாபாய் சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாபாய்.